வினிஷ், தற்போது வெங்காயத்துடைய விலை எவ்வளவு உயர்ந்திருக்கிறது? இந்த திடீர் வெங்காய விலை உயர்விற்கு என்ன காரணம்? வியாபாரிகள் என்ன சொல்றாங்க? வேதவள்ளி, காரிப் பருவ காலத்தில் வெங்காய உற்பத்தி குறைந்ததன் விளைவாக நாடு முழுவதும் வெங்காயத்தினுடைய விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. தற்பொழுது நாம் சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய காய்கறி சந்தையில் இருக்கிறோம். இந்த சந்தையை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களிலிருந்து வெங்காயம் விற்பனைக்கு வருகிறது. மராட்டிய மாநிலத்தில் பெய்த கனமழை காரணமாகவும் வெங்காய ஏற்றுமதி அதிகரித்துள்ள காரணத்தாலும் வட மாநிலங்களிலிருந்து கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய வெங்காய வரத்து குறைந்திருப்பதாக வியாபாரிகள் கூறுகிறார்கள். இதன் காரணமாகவே மார்க்கெட்டில் வெங்காய விலை அதிகரித்துள்ளதாகவும் மொத்த வியாபாரிகள் கருத்து தெரிவிக்கிறார்கள். பொதுவாக தினசரியாக 70 முதல் 80 லாரிகளில் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய வெங்காய வரத்து 50 லாரிகளாக குறைந்துள்ளதாகவும், இதனால் கடந்த 7ஆம் தேதி முதல் 30 ரூபாய் முதல் 35க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோ வெங்காயம் படிப்படியாக உயர்ந்து இன்றைய தினம் 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாகவும், அதேபோல தரத்தை பொறுத்து 40 ரூபாய், 50 ரூபாய், 60 ரூபாய் என 3 ரகங்களாக விற்பனை செய்யப்படுவதாக வியாபாரிகள் கூறுகிறார்கள். அதேபோல மார்ச், ஏப்ரல் மாதத்தில் ராபி பருவ சாகுபடி பாதிக்கப்பட்டதன் தொடர்ச்சியாகவே வெங்காய விலை உயர்ந்திருக்கிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக சென்னை கோயம்பேடு சிறு மொத்த வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் திரு முத்துக்குமார் நம்மிடம் இருக்கிறார். சார், இப்ப வெங்காய ரேட்டு என்ன காரணத்துக்காக உயர்ந்திருக்கு? கடந்த நாட்கள் ஒப்பிடும்பொழுது இன்னைக்கு என்ன ரேட்ல வியாபாரம் பண்றீங்க? வெங்காயம் பொறுத்த வரைக்கும் நம்ம வரத்தை பொறுத்து தான் விலைவாசி நிர்ணயிப்பாங்க. கோயம்பேடு மார்க்கெட்டில் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 60லேருந்து 70 வண்டி ரெகுலராக வர்றது வழக்கம். இப்போ தற்போதைய 30லேருந்து 28 வண்டி தான் வருது. இதனால தான் இந்த விலையத்துக்கு காரணமே. சென்ற வாரம் பார்த்தீங்கன்னா 55 வண்டி 60 வண்டி வந்திருந்து இந்த வாரம் படிப்படியாக குறைஞ்சி இன்னைக்கு 30 வண்டி வரைக்கும் தான் வந்திருக்கு. இதில் முதல் தரம் 60 ரூபாய்க்கும், இரண்டாவது தரம் 50 ரூபாய்க்கும், மூணாவது தரம் 40 ரூபாய்க்கும் விற்பனை செய்கிறோம். இது வரத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆந்திரா, கர்நாடகா இந்த இடத்துல அதிகமான வெங்காயம் வரும். இப்போ தற்போது சமயம் இந்த 2 மாநிலத்தில் இல்லாமல் மகாராஷ்டிரிலிருந்து அதிகமாக வர வச்சுருக்கோம். இப்போ அங்கேருந்து வர்றதுக்கே கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது. அதாவது ஒரு நாளைக்கு அங்கே வண்டி ஏற்றினாங்கன்னா அங்கேருந்து இங்கே நம்ம கைக்கு வியாபாரத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 நாள் ஆகுது. ஸோ இதனால தான் அந்த விலை எடுத்து காரணமே. இந்த ரேட் டிகிரிஸ் ஆகிறதுக்காக குறைவதற்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வெங்காயம் பொறுத்த வரைக்கும் சீசன் முடிஞ்சு போச்சு. சீசன் முடிஞ்சதுன்னா இவங்க ஏற்கனவே அறுவடை செஞ்ச வெங்காயத்தை அவங்க ஸ்டோரேஜ் பண்ணி அதுலேருந்து பதம் பார்த்து எடுத்து கொடுக்குறது தான் வழக்கம். அப்படி இருக்கும்போது இப்போ தற்சமயம் வெங்காயம் ஸ்டோரேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதால இப்போ நமக்கு வரத்து இப்போ 20 வண்டி வர இடத்துல 10 வண்டி தான் வருது, 5 வண்டி வர இடத்துல 2 வண்டி தான் வருது. இந்த மாதிரி கம்மியாக வரதால இந்த விலை ஏறது காரணம். இது இந்த மாதம் முழுவதும் ஏற்றத்தளமாக இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையும் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பண்ணுறதுக்கான போதுமான இடம் வசதி தமிழ்நாட்டில் குறைவு தான். ஏன்னா அது எல்லா மாநிலத்தில் அதிகமான இட வசதி இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் பண்ணுறது இட வசதி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால என்ன பண்ணால் அன்றாட தேவைகள் மட்டும் வர வச்சு அன்றைக்கி மக்களுக்கு தேவை நம்ம பூர்த்தி செய்கிறோம். அதனால தான் இந்த விலை ஏற்றது காரணம். இந்த மாதம் இந்த விலை ஏற்றம் பொறுத்த வரைக்கும் ஏற்றம் இறக்கமாக இருக்கும். ஏன்னா மழையின் காரணம். ஏன்னா விட்டு விட்டு மழை பெய்யுது. சென்னையில் மட்டுமே இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக பெய்யுது. அதேமாதிரி நமக்கு அருகமாயில் இருக்க எல்லா மாநிலத்தில் விட்டு விட்டு மழை பெய்யறதால வண்டி வரதுக்கு கொஞ்சம் தாமதமாகுது. வேதவள்ளி, ஏற்கனவே அத்தியாவசிய பொருட்கள், அதாவது அரிசி, சர்க்கரை போன்ற அத்தியாவசிய பொருட்களுடைய விலை ஒருபுறம் உயர்ந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய வெங்காயத்தினுடைய விலையும் உயர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால் பொதுமக்கள் ஒரு இன்னலுக்கு ஆளாயிருக்கிறார்கள். மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு இந்த அத்தியாவசிய பொருட்களுடைய விலையை குறைக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஒரே மாதத்தில் 2 மடங்கு விலை அதிகரித்திருக்கிறது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி வினேஷ் சரவணன்.